திரு பிரியன், திரு செங்கோட்டையன் தாவேகாவை நோக்கி, திரு ஓபிஎஸ் தாவேகாவை நோக்கி, திரு தினகரன் தாவேகாவை நோக்கி, இந்த எல்லா நகர்வுகளையும் பாஜக ஏன் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கு? பாஜகவுக்கு இதுல எந்த விதமான ரோலுமே இல்லையா? தாவேகாவுக்கு போகட்டும் அப்படின்னு பாஜக மனதார விரும்புகிறதா? இல்லை, அது பாஜக வந்து ஒரு மேக்சிமம் எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க அதிமுகவை ஒன்றுபடுத்துறதுக்காக. ஏன்னா ஓட் பேங்க்கில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம கூட்டணியை பலப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் எடுக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கு ஒரு முட்டுக்கொட்டையாக இருக்கார். அது ஒரு திறந்த மனதோடு வரவேற்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லை. அவர் எல்லாருமே அதாவது தொட்டாலே தீட்டு அப்படின்றத விட்டு பார்த்தாலே தீட்டுன்னு ஆயிடுச்சு. செங்கோட்டையன் போயிட்டு ஓபிஎஸை பார்த்த உடனே அவரை நீக்கிட்டார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிற எடப்பாடி இப்போ வந்து பாஜக தலைவர்களை வந்து பார்க்கறதுக்கு ஓபிஎஸ் போயிருக்காரா இல்லை எதுக்காக போயிருக்காரு தெரியாது நமக்கு. ஆக்சுவலாக அவரில் விஜய் கட்சியில் சேர்றதுக்கு போய் பாஜகவுடைய பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலாக அப்போனா பாஜக எல்லாத்தையும் கடைசி வரைக்குமான முயற்சி என்டிஏக்குள்ள வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அது சாத்தியமாகாத நிலையில் திரு விஜய் முடிவெடுத்தார். சமீப காலத்தில் ஓபிஎஸ் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார். ஓபிஎஸ் வந்து விலகி போன பிறகு எடப்பாடி சொன்னதை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் வரும்போதெல்லாம் அவரை சந்திக்கிறதுக்கு கூட பொக்கே கொடுக்கறதுக்கு கூட பர்மிஷன் கொடுக்கல அவருக்கும் தினகரனுக்கும். அப்புறம் வந்து அவரை பற்றி என்னென்ன குற்றச்சாட்டுகள், கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனார், ஆஃபீஸை அடித்து உடைச்சாரு, திருடின்னு போயிட்டார் ரெக்கார்டெல்லாம்னு ஓபிஎஸ் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள். ஸோ அப்படியுமே ஓபிஎஸோடைய ஒரே பாயிண்ட் என்னவாக இருந்ததுன்னா அதிமுகவுக்குள்ளே போகணும், அதிமுக ஒன்றுபடுத்தணும். தினகரனுடைய விஷயம் வேறு. எடப்பாடியை அந்த கட்சியை விட்டு அகற்றணும், கட்சியை கைப்பற்றணுன்றது தினகரனுடைய பாயிண்ட்டு. ஓபிஎஸ் பாயிண்ட் அதுக்குள்ளே போகணும் தான், சசிகலா பாயிண்ட்டும் அதுக்குள்ளே போகணுன்றது தான் அவங்க பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து கடைசி நிமிஷமாக ஒரு முயற்சி எடுக்கிறார் வச்சுக்கோங்களேன். அந்த நீங்கள் சொல்கிற இன்னொரு தலைப்பு இருக்குல்ல, வெளியேறியவர்களை ஏன் மீண்டும் அழைக்க வேண்டியது நயினார் நாகேந்திரன் கேட்கறதில்ல, அதுக்கும் இப்போ ஓபிஎஸ் டெல்லிக்கு போகிறதுக்கு முடிச்சு போட்டு பார்த்தா சரியாக பொருந்தலை. சரியா பொருந்தலை. அப்போ நயினாருக்கு டெல்லியில் என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டெல்லியில் இவருக்கு வந்து அமித்ஷாவோட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா நயினார் டெல்லிக்கு போயிட்டு இப்போ தான் போயிட்டு வந்தார். அங்கே போயிட்டு வந்து என்ன பேசினார் ஏது பேசினார் தெரியாது. அப்போது பாஜக ஹைகமாண்டோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கு, நம்ம கூட்டணியை பலப்படுத்தணும், என்டிஏலேருந்து விலகி போனவங்களை சேர்க்கணும் அப்படின்னு தினகரனுக்கு தான் அதை சொல்றாரு. தினகரன் வெளியேறிட்டாரு, ஏன் அழைக்கணும் அப்படிங்கறதுதான் பதிலாக தான் அவர் சொல்றாரு. கரெக்ட். தினகரனோட ஓபிஎஸ் வெளில போயிட்டாருன்றது முக்கியம் இல்லை. அதனால வந்து 2 பேரும் வந்தால் தானே உங்களுக்கு அந்த முக்கோலத்தோர் ஓட் பேங்க் தானே நீங்க எய்ம் பண்றீங்க. இப்போ இவங்களுடைய பலவீனம் என்ன? பாஜக அதிமுக கூட்டணியோட பலவீனம் என்ன? பாஜகவது ஓரளவுக்கு செல்வாக்கோட இருக்கு அந்த சவுத்தில். ஆனால் அதிமுக சுத்தமாக வந்து முக்கோலத்தோற்ற பலவீனமாக இருக்குது. ஸோ அதிமுகவை நீங்கள் வந்து பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு பாஜக நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் தான் அவங்க எடுக்கிறாங்க. செங்கோட்டையனும் அதுக்கான முயற்சியை தான் எடுத்தார். ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து எதுக்குமே ஒத்துக்கலைன்றதான் முக்கியமான விஷயம். அப்படி ஒத்துக்காத இபிஎஸ்ஸை வந்து எடப்பாடி வந்து இது பாஜக ஹைகமாண்ட் வந்து எப்படியாவது கம்பல் பண்ணி ஓபிஎஸ்ஸை வந்து அதிமுகவுக்குள்ளே கொண்டு வருமா இல்லை என்டிஏல கொண்டு வருமானது தான் இங்கே முக்கியமான கேள்வி. இப்போ என்டிஏல கொண்டு வந்தால் வந்து அது வந்து ஓபிஎஸ்க்கு வந்து முழு சந்தோஷத்தை கொடுக்குமான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். எந்த சின்னத்தில் போட்டிடுவார் அதெல்லாம் இருக்குது. தாவரை சின்னத்தில் போட்டி போட்டு அவர் பாஜக ஆகிடுவார். ஏற்கனவே நான் ஒருங்கிணைப்பாளர் ஒரு கேஸ் ஒன்று, சிவில் கேஸ் ஒன்று பெண்டிங்காக இருக்குது. தினகரனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவர் வந்து கட்சி ரீதியாக இருக்கிறதுனால என்டிஏல அவர் ஒரு இருக்கிறதுல வந்து பாஜகவோட தான் எங்களுக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து அப்புறம் அதிமுக தினகரன் போட்டி போகிற இடத்துல அதிமுக உழைக்க மாட்டாங்க, அதிமுக போட்டி போகிற இடத்துல தினகரன் ஆட்கள் உழைக்க மாட்டாங்க. இது மாதிரி சிக்கல்கள்லாம் பலது இருக்குது. அதனால் ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா வந்து பாஜக வந்து இதில் வந்து ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு அல்லது என்டிஏவை பலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது எடுத்து அது பலனளிச்சா வந்து அது நிச்சயம் சந்தோஷமான விஷயம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா வந்து அது அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது. அதிமுக முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்கிறார்ல திரு நயினார் நாகேந்திரன். இதற்கப்புறமும் வாய்ப்பு இருக்கா? நயினார் நாகேந்திரன் ஏற்றுக்கொள்கிறாங்க. பட் தினகரன் உள்ள வரணும்னா அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்க முடியாது இல்ல எடப்பாடி. ஆமா, அவர் எடப்பாடி முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்க முடியாது. அப்போ முதல்வர் கேண்டிடேட்னு இந்த பீகார்ல கூட ஒரு மாதிரி தீர்க்கமா சொல்லாம ஒரு மாதிரி போற போக்கில் தான் நிதிஷ்குமார் பேரை சொல்லிட்டு போனாங்க. பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லிட்டு போனார். அபிஷியலா ஒரு கூட்டணி சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணல. அது மாதிரி என்டிஏவோட முதலமைச்சர் முகம்ன்றது வந்து யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் அதிமுக தலைமையில் கூட்டணின்ற அந்த வாதத்தோடையே வந்து எலெக்ஷனை கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அப்போ தினகரன் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எடப்பாடி தான் முதலமைச்சர்னு ஒரு தீர்க்கமாக சொல்லி எலெக்ஷனை சந்திச்சாங்க வச்சுக்கோங்க. அப்போது
தினகரன் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். இல்ல என்டிஏக்குள்ள திரு தினகரனும் திரு ஓ பன்னீர்செல்வமும் வந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி இருந்து அதை தினகரன் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இருந்து அப்படி ஏத்துனாருன்னா அது அவருக்கு ஒரு பின்னடைவா போகும் பின்னாடி. ஏன்னா எந்த விதத்திலையும் எடப்பாடி ஒரு அரசியல் ஏற்றத்தை பெற்றால் அது தினகரனுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் ஆக்சுவலா. அதனால அந்த விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவா இருப்பார். ஏன்னா அவர் கட்சி முக்கியம் அவருக்கு. ஆனால் பின்னாடி அவர் எடப்பாடி பொலிட்டிக்கலா பவர்ஃபுல்லா வந்தாருன்னா அவர் கட்சி அவர் சாப்பிட்டுருவாரு. அதனால அவர் தினகரன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுவார் அப்படின்னா அவர் முதல்வர் கேண்டிடேட் இல்ல, தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுவார். அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவர் போனார்னா தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. யார் எவ்வளோ வாங்குவாங்க, திமுக வின் பண்ணுமா இல்லை அதிமுக பாஜக கூட்டணி வின் பண்ணுமா, பல கேள்விகள் இருக்கு. அதனால தேர்தலுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பாஜக பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தலையிட்டு எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயம். அதற்கான ஒரு ஆரம்பம் இப்போ நடந்திருக்கோ அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் இது கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பாசிட்டிவான ஒரு என்டிஏ பலப்படுத்துறதுக்கான ஒரு பாஜக எடுக்கிற முயற்சி. ஆனால் எடுத்தாங்க, செங்கோட்டையன் எடுத்த ஒரு முயற்சிக்கு பாஜகவோட ஹெல்ப்பை கேட்டாரு, அதுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையன் போனாரு, விஜய் கட்சிக்கு போனாருன்ற ஒரு விஷயம் இருக்கிறப்போ, சமீபத்திய ஒரு உதாரணம் இருக்கிறப்போ, எப்படி திடீர்னு ஒரு அடமெண்டா இருக்கிற எடப்பாடி ஓபிஎஸ்க்கு உள்ள அலோவ் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு நெருடலான விஷயமா தான் நான் பாக்குறேன். அது செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி எல்லாருமா போய் தாவேகாவை பலப்படுத்துறத பாஜக அனுமதிக்குமா? அதுல ஒன்னும் அவங்களுக்கு நெருடல் இல்லையா? இல்ல, அது மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் உருவாச்சுன்னா அது பாஜகவோட கையை மீறின ஒரு விஷயமா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு? இப்போ செங்கோட்டையன் பின்னாடி பாஜக இருக்கா, செங்கோட்டையன் எங்க போனதுக்கு பின்னாடி பாஜக இருக்கான்னா அது ஒரு கேள்வியாவே தான் இன்னும் இருக்கு. அதுக்கு நெகட்டிவாகவும் பதில் சொல்லலாம், பாசிட்டிவாகவும் பதில் சொல்லலாம். அது ஒரு கேள்வியாவே இருக்கு. அது சந்தேக ஊசி செங்கோட்டையன் மேல தான் இருக்கு. ஆனால் தினகரனுடைய நோக்கம் தெளிவா இருக்கு. விஜயோட சேரணுன்ற நோக்கம் தெளிவா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்க முடியாது, என்டிஏ அதை ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அங்கே இருக்க முடியாது. அப்போ விஜயோட கூட்டணியில் சேர்ந்து எடப்பாடியை அவருக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும், அவரை தோல்வியடைய செய்யணுன்றதான் தினகரனோட நோக்கம். அந்த பாயிண்ட்ல தெளிவா இருக்காரு. ஓபிஎஸ்க்கு அந்த நோக்கம் கிடையாது. எப்படியாவது ஏடிஎம்கேக்குள்ள போனா போறோம்னு அவருடைய நோக்கம் இருக்கு. தினகரன் ஒரு ஃபைட்டிங் கெப்பாசிட்டியில இருக்காரு. அவரு ஓபிஎஸ் அந்த வாய்ப்பை, அந்த ஃபைட்டிங் மூட்ல இருக்காரான்னு தெரியல, ஒரு காம்ப்ரமைஸ் மூட்ல இருக்காரு, ஒரு சமரச மூட்ல தான் அவர் இருக்காரு. ஆனா தினகரன் ஒரு கெடுபடியா இருக்காரு. எஸ், இது மாதிரி நடந்தா நான் போக மாட்டேன். ஓபிஎஸ் என்டிஏல கடைசியா அகாமடேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ்க்கு அதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தா அவர் உடனே போய் சேர்ந்துருவாருன்னு தான் என்னோட கருத்து. அதிமுகவில் சேர்க்கறானோ இல்லையோ, நீங்க என்டிஏல வாங்கன்னு சொன்னா ஓபிஎஸ் அங்க போயிடுவார். அவருக்கு திமுகன்றது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு இடம் ஆக்சுவலா. அவரே போனா கூட ஆரம்பிப்பெல்லாம் கோட் பண்ணலாம், அவங்களாம் அங்கே இருந்தாங்களேன்ட்டு. ஆனால் இவரே போனா கூட இப்போ இருக்கிற சூழல்ல அதிமுக தொண்டர்கள் கைவிட்டுருவாங்க. அப்புறம் முக்குலத்தோர் ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கு. அந்த ஓட் பேங்க்ல அவர் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைஞ்சிடும். திமுகவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு மோசம் இல்லை. முக்குலத்தோர் ஓட் பேங்க் நல்லா தான் இருக்கு. போன எலெக்ஷன் பார்க்கும்போது நல்லா இருக்கு. 2016 எலெக்ஷன் பார்க்கும்போதும் ஜெயலலிதா இருந்த போதே முக்குலத்தோர் ஓட் பேங்க்ல திமுக 58 இடங்கள் 25 இடங்கள் வாங்கினாங்க. அதிமுக 33 இடங்கள் தான் அங்கே வாங்கினாங்க. அதனால ஒன்றும் முக்குலத்தோர் ஓட் பேங்க் பிடிக்கிறதுக்காக ஓபிஎஸ் திமுக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா அதை என்டிஏ பாஜக கூட்டணி அறுவடை பண்ணணும்னா இவங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதுக்காக தான் இப்போ பாஜக ட்ரை பண்றாங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ் உடைய டெல்லி விசிட்டை அது முற்றிலும் பாஜக அதிமுக சேர்த்து விட்டுருவாங்கன்னு தெளிவாகவும் சொல்ல முடியாது. இல்ல விஜயோட நான் போக போறேன், அதுக்காக நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போனாருன்னா அது ரொம்ப அது ஓபிஎஸோட ஒரு மதிப்பை குறைக்கிற மாதிரியும், ஏதோ எல்லாத்தையுமே பாஜக கேட்டு பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கக்கூடாது ஆக்சுவலா.